இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், ஆயில் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் அது சாதகமாக இருக்கும். பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஆதாயம் ஒரு சமநிலை கிடைக்கும். அதேபோல் வேலுக்கு சனி பகவான் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஆரோக்கியம், அதாவது வீட்டில் இருக்கும் வயதானவர்களுக்கு ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதேபோல் சின்ன சின்ன அடிப்பாடுற மாதிரிலாம் வாய்ப்பு காட்டுது. அதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. பொருட்களை கையாளுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. ஹெல்மெட் போட்டு கண்டிப்பாக ஓட்டுங்க. ஆயிலுக்கு எந்த பங்கமும் கிடையாது. ஆயில் அதுக்கு கண்டிப்பாக நீடிக்கும். புதிய புதிய நண்பர்கள்லாம் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள். அந்த விஷயம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. அவர்களும் ஆதாயமாக இருக்கிறது. காதல் செய்பவர்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. காதல் கைக்கு கூடும். சிலர் புதிய காதலில் விழ வாய்ப்பு இருக்கிறது. பிரிந்த காதலர்களும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதத்தில். நண்பர்கள், பழைய நண்பர்கள், பள்ளியில் காலத்தில் படித்த பழைய நண்பர்கள்லாம் சந்திக்க இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. புதன் பகவான் அவ்வளோ அற்புதமான வேலைகள் எல்லாம் இந்த மாதம் செய்ய போகிறார். எதிர்பாராத இடத்துல இருந்து எதிர்பாராத நல்ல நல்ல செய்தியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. படிக்காத பிள்ளைகள்லாம் இந்த மாதம் சிறப்பாக படிக்கப் போகிறார்கள். 8ல் இருக்கும் உச்சம் பெற்ற சுக்கிரனால் பெண்ணால் ஒரு ஆதாயம், பெண்ணால் ஆதாயம் கண்டிப்பாக இருக்கிறது. மனைவியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். பெண்ணால் உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகம் இருக்கிறது, ஆதாயம் இருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 8ல் அதே ராகு பகவானும் அமர்ந்திருப்பது உங்களுக்கு விதவிதமான கற்பனைகளையும் எண்ணத்தை தூண்டுவார், ஆசையை தூண்டுவார். ஒரு கிடைக்காத பொருள் மேலே ஒரு மோகத்தை உண்டு பண்ணுவார். அதுக்கு அடைஞ்சே தீர வேண்டும் என்று இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் தமிழ் மாதம் மாசி மாத பலன்கள், அதாவது 13/2/2025 முதல் 14/3/2025 வரை இந்த காலகட்டத்தில் நாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். வாருங்கள். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 7ல் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். அது சாதகமாகவும் இருக்கிறது, பாதகமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் பகையர் வீட்டில் உங்கள் ராசிக்கு 7ல் அமர்ந்திருக்கிறார். அதனால் என்று சாதகம் என்னவென்று பார்த்தோம்னால், அப்பா வழியில் கிடைக்க வேண்டிய ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். சொத்து பிரச்சனை எதாக இருந்தால் அது தீரும். பாக பிரச்சனை எதாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாத கடைசி முடித்து கொடுப்பார். அதேபோல் அரசு வேலையில் முயற்சி பண்ணுபவர்கள் கண்டிப்பாக வேலைக்கான சாதகமாக உங்களுக்கு கிடைக்கும். ப்ரமோஷனும் கிடைக்கும். அதேபோல் உங்களுடைய பதவி உயர்வும் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். அரசியல் இருப்பவர்களுக்கும் சாதகமாக இருக்கிறது. அரசியல் ஒரு ஒரு எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஒரு கவுன்சிலர் ஆகலாம், தலைவராக, எம்எல்ஏ ஆகலாம், தலைவர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம். இதெல்லாம் ஒரு சாதகமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு, அதாவது உங்கள் ராசியில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் முதியோர் பென்ஷனோ இல்லை வேறு ஏதாவது தடைப்பட்ட பென்ஷனோ எதிர்பார்த்திருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் சாதகமாக அந்த மாதம் கைகூடும். மைனஸ் பாயிண்ட் என்னவென்றால், அப்பா பையனுக்கு இருந்த அந்த உறவு கொஞ்சம் விரிச்சல் உண்டாகும். அதில் கொஞ்சம் கவனம் தேவை. அதேபோல் அப்பா சொத்தில் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் போகும். அதை வராமல் நீங்கள் பார்த்து கொள்வது ஒரு நல்ல ஒரு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தேவையில்லாமல் யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட வம்பு வழப்பு சண்டை இழுப்பாங்க. அதனால் ஸ்டேஷன்லாம் போக வேண்டியிருக்கும், பஞ்சாயத்து வைக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இதை நீங்கள் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. அதேபோல் உங்கள் ராசிக்கு 7ல் சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பது, அது பார்த்தோம்னாக்கா உங்கள் வீட்டில் அதோடு சில சாதகமாகவும் இருக்கும், பாதகமாகவும் இருக்கும். சாதகம் என்னவென்று பார்த்தால், வயதானவர்களாக ஒரு ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலாளர்களாக ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும்.
எப்படி இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், ஆயில் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் அது சாதகமாக இருக்கும். பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஆதாயம் ஒரு சமநிலை கிடைக்கும். அதேபோல் வெயிலுக்கு சனி பகவான் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஆரோக்கியம், அதாவது வீட்டில் இருக்கும் வயதானவர்களுக்கு ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதேபோல் சின்ன சின்ன அடிப்பாற மாதிரிலாம் வாய்ப்பு காட்டுது. அதெல்லாம் கொஞ்சம் கவனம் பொருட்களை கையாளுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. ஹெல்மெட் போட்டு கண்டிப்பாக ஓட்டுங்க. ஆயிலுக்கு எந்த பங்கமும் கிடையாது. ஆயில் அதுக்கு கண்டிப்பாக நீடிக்கும். அதெல்லாம் பிரச்சனையும் கிடையாது. தொழிலாளர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த அந்த மனக்கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இந்த மாத கடைசிகளும் உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை கண்டிப்பாக ஓங்க வாய்ப்பு இருக்கிறது. தொழிலாளர்களால் இருந்த அந்த பாதிப்பெல்லாம் விலகப் போகிறது. உங்கள் ராசிக்கு 7ல் புதன் பகவான் அமைந்திருப்பது அது ஒரு சாதகமே என்று சொல்லலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்தை கைகூட்டி கொடுப்பார். பிரிந்த கணவர் மனைவிகள் கண்டிப்பாக ஒன்று சேருவார்கள். டைவர்ஸ் ஆனவர் கூட மீண்டும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. இல்லை வேறு திருமணம் செய்து கொள்ளலாம் என்றால் அதுவும் திருமணத்துக்கு சாதகமாக இருக்கிறது. மறு திருமணம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. நண்பர்களால் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக இருக்கிறது. நண்பர் மூலம் செய்யும் தொழில் மிக சிறப்பாக இருக்கிறது. இன்னொரு தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தலாம். நண்பர்களால் புதிய புதிய நண்பர்கள்லாம் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள். அந்த விஷயம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. அவருக்குள்ள ஆதாயமாக இருக்கிறது. காதல் செய்பவர்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. காதல் கைக்கு கூடும். சிலர் புதிய காதலில் விழ வாய்ப்பு இருக்கிறது. பிரிந்த காதலர்களும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதத்தில் நண்பர்கள், பழைய நண்பர்கள், பள்ளியில் காலத்தில் படித்த பழைய நண்பர்கள்லாம் சந்திக்க இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. புதன் பகவான் அவ்வளோ அற்புதமான வேலைகள் எல்லாம் இந்த மாதம் செய்ய போகிறார். எதிர்பாராத இடத்தில் இருந்து எதிர்பாராத நல்ல நல்ல செய்தியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. படிக்காத பிள்ளைகள்லாம் இந்த மாதம் சிறப்பாக படிக்கப் போகிறார்கள். எப்படி படிப்பு மேம்படும். 10வது 12வது படிக்கிற மாணவர்களாக ரொம்ப சிறப்பாக மாதம் படிப்பார்கள். பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுப்பார்கள். பிள்ளைகளுக்கும் தாய் தந்தருக்கு இருந்த அந்த உறவு மேம்படும். இது மேலே கசப்பு எதாவது இருந்தாலும் மனக்கசப்புனாலும் விலகி பிள்ளைகள் சொல்கிற பேச்சு கேட்பார்கள். சிறப்பாக அப்பா அம்மா உறவு சிறப்பாக இருக்கிறது. பிள்ளைகள் உறவு சிறப்பாக இருக்கிறது. பிள்ளைகளுடைய அதாவது விளையாட்டுத்துறையில் இருக்கும் பிள்ளைகளுக்கும் ரொம்ப ஆர்வம். விளையாட்டில் வெற்றி பெறுவார்கள். கப்பு வாங்கிட்டு வருவாங்க, மெடல் வாங்கிட்டு வருவாங்க, சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருவாங்க. வெளிநாடு வெளி மாநிலம் சென்று விளையாடி அவார்டு வாங்கிட்டு வரதுலாம் சாதமாக. விளையாட்டுத்துறையில் இருக்கும் மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதனால் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. 8ல் இருக்கும் ராசிக்கு 8ல் இருக்கும் சுக்கிரன் திடீர் யோகத்தை, திடீர் பண வரவை, 8 என்பது திடீர் யோகம். மீனராசியில் உச்சம் பெற்று இருப்பது ஒரு பெரிய பெரிய அதிர்ஷ்டம். இந்த ஜாக்பாட் லாட்ரிலாம் சொல்கிறாங்க பாருங்கள், அது உங்களுக்கு தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு விழும். வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பாராத இடத்துல புதையல் யோகம், லாட்ரி யோகம், அதே போல் ஒரு இன்சூரன்ஸ் பணம் ஏதாவது தடமாடி ரொம்ப நாளாக இருக்குதா வராமல் அந்த பணம் லம்சம் கிடைக்கும். சேமிப்பு முதலீடு இப்போ ஒன்றி வச்சிங்கன்னா பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு சேரும். அதுபோல் உங்களுக்கு பெரிய பெரிய திடீர் யோகம் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. பணம் வரவுக்கு பஞ்சமே இல்லாத அளவு இருக்கிறது. உங்களுக்கு 8ல் இருக்கும் உச்சமற்ற சுக்கிரனால் பெண்ணால் ஒரு ஆதாயம், எப்படி பெண்ணால் ஆதாயம் கண்டிப்பாக இருக்கிறது. மனைவியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். பெண்ணால் உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகம் இருக்கிறது, ஆதாயம் இருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 8ல் அதே ராகு பகவானும் அமர்ந்திருப்பது உங்களுக்கு விதவிதமான கற்பனைகளையும் எண்ணத்தை தூண்டுவார், ஆசையை தூண்டுவார். ஒரு கிடைக்காத பொருள் மேலே ஒரு மோகத்தை உண்டு பண்ணுவார். அதுக்கு அடைஞ்சே தீர வேண்டும் என்று எச்சரிக்கையாக இருங்கள். இல்லீகலான உறவை தூண்டுவார். அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். இல்லீகல் ஆசையால் சில பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணி கொடுத்துருவார். அதை தவிர்ப்பது நல்லது. எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பணத்தையும் அதே போல் இல்லீகலாக தவறான வழியில் பணத்தை சம்பாதிக்க எண்ணத்தை தூண்டுவார்.
அதிலையும் கவனம் தேவை. அது மூலம் வரும் பணத்தாலும் பிரச்சனை வரும். அளவுக்கு அதிகமாக பணத்தை இல்லீகலாக கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அதை வந்து கவனம் தேவை. தப்பான வழியில் இழுத்து செல்வார் ராகு பகவான். குடி போதைக்கு அடிமைப்படுத்தி விடுவார். கவனமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையை வந்து அதில் பாழாக்கிவிடும். நண்பர்களே பழகி விட்டுருவார்கள். அதனால் வந்து குடிபோதையிலிருந்து மீண்டு வர பாருங்கள். உங்களுடைய சுக்கிரன் ராகு இணைவு என்பது ரெண்டும் கலந்தது, இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்த போல் இருப்பதால் நீங்கள் அது கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு 10ல் 5க்கும் 8க்கும் உடைய குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். எப்படி? 10ஆம் இடத்தில் ரிஷப ராசியில் 5க்குரிய குரு உங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். 5ஆம் வயசு அவர் கண்டிப்பாக செய்வார். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் காத்து கொண்டு இருப்ப உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உண்டாகும். கோயிலாக போய் பரிகாரம் பண்ணேன், செய்யாத டெஸ்ட்டு இல்லை, போகாத வேண்டுதல் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லைன்னு வேதனைப்பட்டவர்கள் அது அனைத்தும் இப்போ கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது. ஏன்னா உங்களுடைய இந்த ராசிக்கு 5க்குரிய குரு பகவான் 10ல் இருப்பது ரொம்ப அதிர்ஷ்டம். கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் அந்த மாதத்தில் உண்டு. நீங்கள் அப்பா அம்மா ஆக போகிறீர்கள். பெரியவங்க வீட்டில் பெரியவங்க தாத்தா பாட்டி ஆக யோகம் இருக்கிறது. நீண்ட நாள் கனவு கண்டிப்பாக உங்கள் இல்லத்தில் ஒரு புதிய வரவு கண்டிப்பாக வரப்போகிறது. அதனால் சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் சுபகாரியம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நடக்கும். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதாவது நாள்பட்டு பெண்ணுக்கு கல்யாணம் அமையலாம் தள்ளி போனது அந்த தடையெல்லாம் நீங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பொண்ணுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் மாப்பிள்ளை வருவாங்க. ஏற்கனவே கேட்டு போன மாப்பிள்ளையும் வருவாங்க. அப்படி இல்லை மத்திய அரசு ஊழியரோ மாநில அரசு ஊழியரோ ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறப்பாரோ இல்லை தனியார் ஐடி கம்பெனியில் நீங்கள் என்ன எதிர்பார்த்துருக்கீங்களோ அந்த மாப்பிள்ளை கண்டிப்பாக வருவார்கள். கை மேல் பலன் கிடைக்கும். ஆண்களுக்கும் அதே போல் எதிர்பார்த்த மனைவி ஏற்கனவே கேட்டு அந்த பெண்ணை மறுபடியும் கொடுப்பாங்க, கட்டலாம். சொந்தத்திலே உங்களுக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கிறது, அதையும் கட்டலாம். உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வேலையில் உள்ள மனைவி கண்டிப்பாக கிடைப்பார்கள். சுபகாரியம் வீட்டில் நடக்கும். வீடு கிரகவாசம் பண்ணுறவங்க பண்ணலாம். புதுசாக வீடு கட்டுறவங்க பூஜை போடலாம். ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இருக்கலாம். நின்று நாள் வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு இடம் வாங்கி போடலாம். அந்த மாதத்தெல்லாம் சாதகமாக இருக்கிறது. முக்கியமாக நகை வாங்குறவங்களுக்கு இந்த மாத குடும்ப பெண்களுக்கு நகை வாங்க யோகம் கண்டிப்பாக இருக்கிறது. இந்த மாதத்தில் குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருப்பால் நகை வாங்கலாம். ஏன்னா நகை வாங்கினா இரவல் மட்டும் நகை யாருக்கும் கொடுத்துடாதீங்க, நகை வாங்கி சேருங்க. ஆகவால் குரு பகவானால் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. அனைத்தும் குலதெய்வர்களால் நலம் பெற்று வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.